எல்லா தலித் ஓட்டுகளும் வந்துருமா? ம். அவரே அவர் தொகுதியில 3 நாள் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலா 8 தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணலாம்ல. ம். அவர் 8 தொகுதியில பண்ணா மட்டும் போருமா? மத்த தொகுதியிலயும் தொகுதிக்கும் பண்ணணும்ல. அவர் கூட்டணி பண்ணணும். போட்டி போடுற தொகுதியிலும் பண்ணணும்ல. பண்ணணும். நீங்க அனாவசியமா ஒரு தொகுதியில முடங்கி போறீங்கல்ல. 2வது நீங்க ஏற்கனவே எம்பியா இருக்கீங்க. அந்த இடத்துல இன்னொரு உங்க கட்சிக்காரருக்கான வாய்ப்ப நீங்க பறிக்கிற மாதிரி தான். பறிக்கிறீங்க, மறுக்கிறீங்கல்ல. ம். அதெல்லாம் தேவைதானா? தேவையில்லையே. நீங்க அதுக்கு பதிலா பிரச்சாரத்துல நீங்க நெறைய நேரத்த செலவழிக்கலாம்ல. எல்லா தொகுதியிலயும் போயிட்டு. வின் பண்றதுக்கான வேலைகள பார்க்கலாம் இல்லையா? இப்ப தேவையில்லாம இந்த பேச்சுக்கள்லாம் எதிர்க்கு ஆக்சுவலா. நீங்க திமுக அணி வெற்றி பெறணும், நம்மளும் சேர்ந்து வெற்றி பெறணும்ன்ற நோக்கத்துல பல பேட்டிகள் ஆமாங்க எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தது, எல்லாம் சரியா போச்சு, இனிமே எங்களுக்கு வெற்றி ஒன்று தான் குறி அப்படின்ற அந்த ஆங்கிள் பேசுனீங்கன்னா அதோட விஷயம் வேற. அதை விட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிஜேபி ட்ரை பண்ணுவாங்க, அதனாலதான் நான் தமிழ்நாட்டில் இருக்க விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா திமுகவை வந்து பிஜேபி பிளவுபடுத்திடுவாங்க, அவங்க பலமாயிடுவாங்க, அதுக்காக தான் நீங்க இருக்கீங்க. திமுகவுக்கு அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாதானே? நீங்க இங்க இருந்து தான் பாதுகாக்கணுமா? அதை ஒருவேளை இது இவர் நல்ல எண்ணத்துல சொல்லியிருந்தா கூட தப்பான மீனிங்கா தான் கன்வே ஆகும். கன்வே ஆகும். கன்வே ஆகும்.